வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வைகாசி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். தமிழ் மாதத்தில் முதல் மாதம் முடிந்து இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் தொடங்க போகிறது. இதோடைய முக்கியமான ஒரு நிகழ்வு சூரியனுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சூரியன் கிரகம் இப்பொழுது ரிஷபராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இதுதான் வைகாசி மாதத்திற்குடைய முக்கியமான ஒரு மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் கிரகம் ஒரு பகையான நிலையில் இருக்க போகிறார். ஆல்ரெடி அங்கு ரிஷபத்திற்கு பகையான ஒரு நிலையில் குரு கிரகமும் அங்கு இருக்கிறார். குரு கிரகம் தற்பொழுது சூரியனோடு நெருக்கமான நிலையில், சூரியன் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் வைகாசி தொடங்குவதற்கு முன்னரேயே அந்த பாகை நிலையில் குருவுடன் ரொம்ப அதிகமான நெருக்கத்தில் மேஷத்தை கடக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால் ஆல்ரெடி குரு அஸ்தங்கமாகி இருக்கிறார். இப்பொழுது நேரடியாக குருவினுடைய வீட்டிலேயே சூரியன் சென்று அமர்ந்து குருவோடு சேர்ந்து இணைந்து குருவிற்கு ஒரு அஸ்தங்க தோஷத்தை கொடுக்க இருக்கிறார். இது ஒரு முக்கியமான நிலை. மேலும் ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு, அங்கு குருவிற்கும் பகைத்தன்மை, சூரியனுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான நிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையான ஒரு நிலையை இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். இப்பொழுது இந்த கிரக நிலைகளை பார்க்கலாம். முதலில் இந்த வைகாசி மாதம் தொடங்கக்கூடிய நாளில் சூரியன் கிரகம் ரிஷபத்திற்கு மாறுவார். சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். அந்த மாதம் தொடங்கக்கூடிய முதல் ஒரு 4 நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வைகாசி மாதத்தில் தொடங்கக்கூடிய நாளில் சுக்கிரன் கிரகம், புதன் கிரகம், இந்த 2 கிரகங்களும் காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேஷத்தில் இருப்பார்கள். செவ்வாயும் ராகுவும் இணைந்து காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடாகிய மீன ராசியில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வைகாசி மாதம் 5 நாட்கள் கழிந்த நிலையில், அதாவது ஆங்கில நாளில் மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு மாறப்போகிறார். ரிஷப ராசியில் புதிதாக நுழைந்த சூரியன் கிரகம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரு கிரகம் வைகாசி தொடங்கிய ஒரு 4-5 நாட்களில் அங்கு அந்த வீட்டிற்குடையவராக இணையக்கூடிய சுக்கிரன் கிரகம். அடுத்ததாக ஒரு கிரக நிலை மாற்றம் மே மாதம் 31ஆம் தேதி வைகாசி மாத கணக்கில் 17ஆம் தேதி வைகாசி மாதம் புதன் கிரகமும் ரிஷபராசிக்கு போய் இணைய போகிறார். இந்த அதிகமான கிரகத்தினுடைய ஆளுமை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நிலையாக இந்த மாதம் அநேகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது. இந்த அடிப்படையில் நம்ம கோச்சார நிலையை மட்டும் வைத்துக்கொண்டு 12 ராசி நண்பர்களுக்கும் என்ன பலன் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிவில் நேரத்தை கணக்கிட்டு நேரத்தினுடைய அடிப்படையில் வீடியோவை ரொம்ப பெரிதாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுனால முதல் 6 ராசிகளுக்கு மேஷம் முதல் கன்னி வரை நம்ம பலன்களை பார்க்கலாம். பகுதி 2 துலாத்தில் இருந்து மீனம் வரை பார்க்கலாம் வைகாசி மாதத்திற்குடைய பலன்கள். முதல்ல பார்த்தால் மேஷ ராசிக்கு, இவங்க தான் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீட்டுக்குடைய ஒரு ராசி நண்பர்கள். இவர்களுக்கு தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு தொல்லையான நிலை அப்படின்னே சொல்லலாம். சனி கிரகத்தினுடைய நேரடி பார்வையில் இவங்களுடைய பிறவி சந்திரன் இருக்கிறது. இந்த சந்திரனை பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். மே 1ஆம் தேதி வரை அங்கிருந்த குரு கிரகம் ஏதோ ஒரு ஜென்ம குருவாக இருந்தாலும் அந்த சனியுடைய பார்வையை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கேடயம் போல இருந்தார். சனி கிரகம் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் இருந்து மேஷ ராசியை, மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் இந்த ஒரு மாதமாக இருக்கக்கூடிய சூரியனையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர்களுடைய குழந்தை ஸ்தானத்திற்குடைய சூரியன் புத்திஸ்தானம் என்ற அடிப்படையில் மனதிற்கு ரொம்ப அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷனை இந்த ஒரு நிலை கொடுத்து விட்டது. மனது புத்தி சொல்லக்கூடிய பாவகத்திற்குரிய சூரியன் தந்தை வழியில் காரக நிலையில் இருக்கக்கூடிய அந்த தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், தந்தையுடைய நிலை, ஆரோக்கியம், இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய மன ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த சனியுடைய பார்வையினால் தொல்லையான ஒரு நிலையை மே தொடங்கியதிலிருந்து இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. இந்த மே 15ஆம் தேதி அதற்கு பிறகு ஜென்மத்திலேயே சந்திரனோடு இருந்த சூரியன் 2ஆம் வீட்டிற்கு மாறப்போகிறார். இவர்களுடைய ராசிநாதனும் நீண்ட நாட்களாகவே இவங்களுக்கு தொல்லையான ஒரு பலன்களுக்கு ஒரு அடிஷனலான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் கும்பத்தில் சனியுடன் இணைந்த செவ்வாயாக இருந்து அதுவுமே ஒரு தேவையில்லாத கான்பிடன்ஸ், தேவையில்லாத ஒரு நன்மை போன்று கொடுத்து கடைசியில் எந்த பலனும் நன்மையாக நடக்காமல் இருந்த நிலை இப்பொழுது இந்த வைகாசி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ராசி லார்டு செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். மறைந்திருந்தாலும் பரவாயில்லை, அங்கு ராகுவுடன் இணைந்திருக்கிறார். ஏதோ ஒரு மனக்குழப்பம், மனதில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்வில் ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மேலும் இந்த வைகாசி மாதத்தில் இவங்களுடைய இந்த கோச்சார நிலையில் இப்பொழுது பார்க்கக்கூடிய நிலையில் ஜென்ம சந்திரன் மேலேயே இருக்கக்கூடிய சுக்கிரனாகவும் இருப்பது
இவர்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு எதிரித்தன்மை இவங்களை சுத்தி அதிகமாக எல்லோருமே இவங்களை ஒரு சண்டை அப்படிங்கிற நிலையோடு அணுகுவது போன்ற ஒரு நிலையாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான தொல்லைகள், ஏதோ ஒரு நாளும் ஒரு மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகள், மனதில் உள்ள குழப்பம், தூக்கத்தில் குறைபாடு, இதனால் கூட இவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப டல்லா இருக்கக்கூடிய நிலை. சோ இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் மாறிய பிறகு ஓரளவிற்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உஷ்ண கிரகம் நேரடியாக 5ஆம் வீட்டிற்கு பாதகமான இவங்க ராசியிலேயே உச்சம் பெற்று இருந்தது. இவங்களுக்கு ஏதோ ஒரு எரிச்சல், குடும்ப வாழ்வில் இவங்களே போய் சண்டை போடக்கூடிய நிலை இதெல்லாமே கொடுத்து கொண்டிருந்தது. இதெல்லாமே இவங்களுக்கு மாறக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். ஆனாலும் 2ஆம் வீட்டிற்கு மாறிய சூரியன் கிரகம் தந்தைக்கு காரகர். அங்க இருக்கக்கூடிய தந்தை ஸ்தானத்திற்குரிய குருவை அஸ்தங்கம் செய்வதனால் இவங்களுக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப அதிக கவனத்தை காட்ட வேண்டிய நிலை. ஆனால் இவங்களுக்கு லாபஸ்தான சனி மெட்டீரியல் லாபங்களை தொடர்ந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் சப்போர்ட் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ஓரளவிற்கு சீராக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்வில் இவங்களுக்கு ஏதோ ஒரு சலசலப்பு, மனதில் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், மனதில் நிம்மதி இல்லாத நிலை அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதத்திற்குமே முழுவதுமாக கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையை ப்ரொடெக்ட் செய்து கொள்வது ரொம்ப நன்மை, ரொம்ப அதிகமான முக்கியத்துவமான ஒரு பலனாக இருக்கிறது. வருமானம் உண்டு. ஆனாலும் வண்டி வாகனங்களில் மிக அதிக கவனத்தை இவங்களும் தொடர்ந்து காட்ட வேண்டிய நிலை. ஏனென்றால் மேஷத்திற்கு ராசிக்குடையவரும் அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆயுளுக்கும் உடைய அந்த 8ஆம் அதிபதியாகவும் இதே செவ்வாய் வருவார். அவர் மறைந்திருக்கிறார். மேஷத்திலிருந்து 12ஆம் வீட்டில் மறைந்திருப்பது கண்டிப்பாக கொஞ்சம் கவனமான பலனாகவே இருக்கிறது. நீங்க வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். சோ மேஷத்திற்கு இந்த காலகட்டத்தில் இன்னும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நிலை. ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது, உங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்வது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்கான நேரத்தை நீங்க அலாட் பண்ணுவது, மற்ற விஷயங்களில் ஓரளவிற்கு மனதை தளர்வாக வைத்துக்கொண்டு ரிலாக்ஸ்டான நிலையில் இருப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணும். குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக அனுசரணை தேவை. அடுத்தது இந்த வைகாசி மாதம் ரிஷப ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு தான் அந்த ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதியே குரு கிரகம் இவர்களுடைய ஜென்ம சந்திரன் மேலே இருக்கிறார். மேலும் இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் அங்கு இவங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து இணைவது, எப்பொழுதுமே ஜென்ம ராசியில் அதிக கிரக கூட்டங்கள் தலைமேலே பாரத்தை வைப்பது போன்ற ஒரு நிலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேலும் குரு கிரகம் அஷ்டமாதிபதி, அந்த குருவிற்கு ரொம்ப அதிக நட்பு காட்டக்கூடிய சூரியனும் அங்கே இருப்பது தேவையில்லாத குழப்பம். ஆனால் அந்த 2 கிரகங்களுக்குமே உங்களுடைய ராசிக்குடைய வீட்டுக்குடைய ஒரிஜினல் லார்டு சுக்கிரன் ஒரு பகையான நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வைகாசி தொடங்கக்கூடிய நாளில் உங்கள் லார்டு ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து பின்னால் இருக்கக்கூடிய மேஷத்தில் மறைந்திருக்கிறார். சோ இது பெரிய இம்பாக்ட கொடுக்காது, கெட்ட பலன்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் ரிஷப ராசிக்கே மாறக்கூடிய வைகாசி 5ஆம் தேதி மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. ரிஷபத்திற்கு என்னென்னலாம் கவனமான பலன்களாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, குழந்தைகளிடம், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிலையில் திருமணமான கணவன் மனைவி நீங்க ரொம்ப ஒற்றுமையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ரொம்ப ஈகோவை தவிர்த்து கொண்டு சரியான முறையில் குடும்ப வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 பிளானட்டுமே உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதியான குருவை சற்று பலவீனப்படுத்தி அஸ்தங்கம் அடைய செய்வதனால் இந்த இணைவில் பாத்தீங்கன்னா சூரியன் ரொம்ப அதிகமான ராஜகிரகம், உஷ்ண கிரகம், அதிகமான நெருக்கமான நிலையில் சுக்கிரன் நெருக்கமான நிலையில் குருவை அஸ்தங்கம் செய்வதனால் அஷ்டமஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதியான குரு சற்று உங்களுக்கு ஆட்டம் காட்டக்கூடிய நிலையாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக சற்று அதிகமாகி குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். சோ அலட்சியம் காட்டாமல் ஆரோக்கியத்தை சரியாக நீங்க பார்த்துக் கொள்வது மட்டுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதே சூரியன் கிரகம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷனை கொடுக்கிறார். உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் இருந்து எடுத்து பார்த்தாலும் தாயாருக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய், அவருடைய அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு இருப்பதனால் கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கிறவர்கள் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை. சோ இது ரொம்ப முக்கியமான பலன். அலைச்சல், பணிச்சுமை, தொழிலில் வருமானம் ஏற்றம், தொழில் உயர்வு இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அதற்கு தகுந்த இத்தனை ஒரு அலைச்சல்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். சோ இதுக்கு அடுத்த முக்கியமான பலன் ரிஷப ராசி நண்பர்களுக்கு 5 குடைய வீட்டில் இருக்கக்கூடிய
இந்த சின்ன சின்ன சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவெடுப்பதில் அதிக கவனத்தை நீங்க கையாள வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. முக்கியமாக குழந்தைகள் பற்றிய சில முடிவுகளாக இருந்தால், குழந்தைகளுக்கு திருமண முடிவுகள் இல்லைன்னா எஜுகேஷன் பற்றிய சில ஒரு முக்கியமான முடிவுகளாக இருந்தால் நீங்க இந்த முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு சீராக இருக்கும். ரிஷபத்திற்கும் மெட்டீரியல் லாபங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் மனதில் குழப்பம், குழந்தைகளை நினைத்த சில டென்ஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த ஒரு சம்பந்தமான ஒரு தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இதுல நீங்க சரியான ஒரு அட்டென்ஷனை கொடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். வைகாசி மாதம் தொடங்கி 5ஆம் நாள் ஆல்மோஸ்ட் மே மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்குடைய சுக்கிரன் ராசிக்கே வந்து விட்டால் இந்த ராசிநாதன் ஆட்சி பெற்ற நன்மையான பலனாகவும் இது இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிரகங்களுக்கு பலம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் சற்று கவனமான பலன்கள், தேவையில்லாத விஷயங்களில் நீங்க தலையிடாமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு நீங்க ரொம்ப ஒரு போக்கஸ்டாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். லக்கிலி தொழில் ரீதியிலான நன்மைகள் உங்களுக்கு சீராக இருப்பதனால் அதற்கே நீங்க உங்களோட போக்கஸ் முழுவதையும் கொடுப்பது நன்மை அளிக்கும். சோ அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் தொடங்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தந்தைக்கு காரக்கா வகையில் அந்த சூரியன் கிரகம் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆல்ரெடி 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை கூடிய பாவகத்தில் சனி கிரகம் இருக்கிறார். ஒரு தொல்லையான ஒரு அசுப கிரகம் அப்படிங்கிற வகையில் இந்த சனியுடைய நட்சத்திர சாரமும் பாத்தீங்கன்னா குருவினுடைய கனெக்ஷனோடு இருப்பதும் அந்த குரு 12இல் மறைவதும் மிதுன ராசி நண்பர்கள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் முதலில் அக்கறை அப்படிங்கிற பலனை அதிகமாக மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் 12ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் குரு 2 கிரகங்களும் திடீரென்று வருமானத்தில் பிளக்சுவேஷன்ஸ் போன்ற நிலை சுய தொழில் இருக்கிறவங்களுக்கு வரலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்டான வருமானம் மாதம் வரும் அப்படிங்கிற நிலையில், இது சுய தொழில் லாபம் இருக்கிறவங்களுக்கு அன்றன்றுக்கு இருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிற வகையில் சில பிளக்சுவேஷன்ஸை கொடுக்கலாம். இல்லைன்னா வரவுக்கு மீறிய சில செலவுகளை கொடுக்கலாம். தந்தைக்கான மருத்துவ செலவுகளாகவும் அது இருக்கலாம். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தாயார் இல்லாத நண்பர்கள், மிட் லைஃப்ல ரொம்ப ஒரு சீனியராக இருக்கக்கூடிய நண்பர்கள் மிதுன ராசி, உங்களுடைய ஆரோக்கியத்திலே இந்த மாதிரி சில கவனிப்பு காட்ட வேண்டிய காலகட்டமான சில நிலைகள் வரலாம். ஆனாலும் உங்களுக்கு முக்கியமான வேறு சில பாவகங்களுடைய பலன்கள், பணியில் மாற்றங்கள் நடக்கும். 12இல் இருக்கக்கூடிய அதிகமான கிரகங்கள் உங்களுடைய 6ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் சாதகமான நல்ல வளர்ச்சி, நிறைய நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் பணியில் உங்களுக்கு மாற்றங்களாக வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், இந்த மாற்றங்களை எல்லாமே நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம். சோ நீங்க ரொம்ப யோசிக்காம பணியில் வரக்கூடிய மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அக்செப்ட் பண்ணுவது நல்ல நிலை. அதே சமயம் உங்களுடைய எல்டர் சிப்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு நேர் மூத்த சகோதர ஆணாக இருந்தாலும், உங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராக இருந்தாலும் அவர்களுடன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சரியாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிற ஒரு பலன் ரொம்ப டிஸ்டிங்டாக தெரிகிறது. சோ உங்களுக்குமே தூக்கத்தில் குறைபாடு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காட்டுகிறது. சோ மிதுன ராசி சரியான முறையில் தூங்குவது ரொம்ப முக்கியமான பலன். முக்கியமாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக நிலை பாத்தீங்கன்னா, வைகாசி தொடங்கக்கூடியது மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் 12இல் மறைகிறார். தந்தைக்கு ரொம்ப கவனமான காலகட்டம். அதன் பிறகு புதன் கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொன்னாலும் இந்த புதன் கிரகம் மாறக்கூடிய உங்களுடைய விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டில் அதிக கிரகங்களாக இணைவதும், அதற்கு முன்னரேயே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக விரயத்திற்கு அதிகமான பொறுப்பை வகிக்கக்கூடிய, குழந்தைகளுக்கான விரயத்தை காட்டக்கூடிய ஒரு கிரகம். இந்த மாதம் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா, வைகாசி மாதத்திற்குடைய முதல் நாளில் மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் விரயஸ்தானத்தில் இணைகிறார். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறைன்னு சொன்ன பலன். அதன் பிறகு மே மாதம் 19ஆம் தேதி வைகாசி தொடங்கிய 5 நாளில் வைகாசி 5ஆம் தேதி உங்களுடைய ரிஷபத்திற்குடைய அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி, அவர் அங்கு பலம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை. சில மருத்துவ விரயங்களாகவும் இருக்கலாம், சில குழந்தைகளுக்கான சில சுப விரயங்கள், படிப்பு, திருமணம் போன்ற சில நிகழ்வுகள் குழந்தைகளுக்காக நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம். அதன் பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஆல்மோஸ்ட் இந்த மாதம் ஆங்கில மாதம் முடியக்கூடிய நிலையில் வைகாசி 17ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் கிரகம் அதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் மாறுவார். இது மறைந்த புதன் நிறைந்த தனம், பெரிய பிரச்சனைகள், மறைவு தோஷம் புதனுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாலும்
தாயார் ஸ்தானத்திற்குடையவராக இருந்து அவர் உங்கள் ராசிக்கு மறைவதனால் தாயாரோடு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சில பிரச்சனைகள் வரலாம். தாயாருக்கான மருத்துவ செலவுகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், அதனால் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். சோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்திற்குடைய முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. முக்கியமா நீங்க நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது, உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு கிட்ட எட்டி கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதை நல்லபடியாக சட்டென்று அதை நீங்க கிராப் பண்ணிக்கொள்வது ரொம்ப நல்ல ஒரு புத்திசாலித்தனமான நிலையாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சகோதர வகையிலும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக நீங்க இந்த மாதம் ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம். அடுத்தது கடகராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்களை கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கடகராசியுடைய தனஸ்தானாதிபதி சூரியன் இது நாள் வரை தனஸ்தானத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருந்திருந்தார். இப்பொழுது 10ஆம் வீட்டிற்கு மாறப்போகிறார். கடகராசிக்கு 10ஆம் வீட்டில் திக்பலத்தோடு இருந்த சூரியன் இந்த வைகாசிக்குடைய மாதத்தில் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைகிறார். இது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டை இந்த 2 மேசிவான பிளானட்ஸ் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய கிரகமும் பாக்யாதிபதி குருவும் பார்ப்பதனால் புத்திர பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளுக்கான சில வளர்ச்சியான காலகட்டம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு, கடகராசியுடைய குழந்தைகளுக்கு முக்கியமாக 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு கிரகங்கள் அதிகமான நன்மைகளை, வெளிநாட்டு பிரயாணங்களை அற்புதமாக அடையக்கூடிய நல்ல நிலை, உங்களோட புத்தியில் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு கிளவரான ஒரு டெசிஷன் மேக்கிங், அதன் மூலமாக கடகராசி நண்பர்கள் ரொம்ப நல்ல லாபம், ஆதாயம் இதெல்லாம் அடையக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் உங்களுக்கு தொழிலுக்கான, பணிக்கான அலைச்சல்கள், உங்களுக்கு உடல் அசதி, சோர்வு போன்ற நிலைகளை கொடுக்கும். ஆனா புதிய திட்டங்கள், மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிலும் நிதானமாக இருப்பது அஷ்டம சனியை மனதில் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய பலனாக வருகிறது. தந்தையுடன் வாக்குவாதத்தை கண்டிப்பாக கடகராசியும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் போன்ற சில விஷயங்கள் வருவது போல தோன்றினால் அதிலிருந்து நீங்க நகர்ந்து நிற்பது ரொம்ப நல்ல நிலை. மூத்த சகோதரருடன் கடகராசி, கடக லக்ன நண்பர்களும் சற்று கவனமாக இருப்பது நல்ல நிலை. நம்ம இதுக்கு மேலே சொன்ன எல்லா ராசிகளுக்குமே, லக்னத்திற்கும் ஓரளவிற்கு இந்த பாவக ரீதியிலான கனெக்ஷன்ஸ் ரீதியில் இந்த பலன் பொருந்தும் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த கடகராசி நண்பர்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்ல நிலை. பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு இவர்களுக்கு 5 குடைய வீட்டினுடைய பலத்தை காட்டுகிறது. மிகப்பெரிய ஒரு கிளவரான ஒரு முடிவு எடுப்பதனால் பெரிய லாபம் இவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்களால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, நிம்மதி, குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தை பாக்கியம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு கிரகமான சுக்கிரன் கிரகம் வைகாசி தொடங்கிய ஒரு வாரத்தில் லாபஸ்தானத்திலேயே வந்து இணைகிறார். அவர்தான் லாபாதிபதி. மிகப்பெரிய ஒரு பாக்கியம், லாபம், ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் கடகராசிக்கு. புதன் கிரகமும் அங்கு வந்து இணையக்கூடிய இந்த மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு விரயங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய எல்லா விரயங்களும் போக கையில் அதிகமான பணம் லாபமாக தங்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை, அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய நல்ல காலகட்டம் கடகத்திற்கு. சோ இது ரொம்ப நல்ல பலன்களாகவே காணப்படுகிறது கடகராசிக்கு. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த சூரியன் கிரகம் இவர்களுடைய ராசியிலிருந்து பாதகஸ்தானத்தில் இருந்தது. சற்று தொல்லையான நிலையாகவே இவர்களுக்கு இருந்திருக்கும். எல்லாமே நேரடியாக தோல்வியை காட்டாமல் அலைச்சலை கொடுத்து பின்னால் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பலன் இல்லாத, ஒரு தேவையில்லாத குழப்பமான நிலையாக இருந்திருக்கும். இப்பொழுது 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு திக்பலத்தை அடையக்கூடிய சூரியனாக அங்கு இருக்கிறார். அரசியல், அரசாங்கம் சம்பந்தமான நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல நன்மை. ரொம்ப அற்புதமான அரசாங்க சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தடைகள் நீங்கி அவங்களோட பணியில் வளர்ச்சி, நினைத்தது போன்ற ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப அற்புதமான வெற்றி கிடைக்கும். எல்லா தடைகளும் நீங்குவதற்கு இந்த ஆங்கில மாதம் முடிந்து ஜூன் 1ஆம் தேதி புதன் கிரகமும் அங்கு வந்து இணையக்கூடிய நிலையில் 10ஆம் வீட்டில் சூரியன், குரு கிரகம் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்குரிய தனாதிபதி, லாபாதிபதி இந்த 10ல் இணைவது தொழில் ரீதியிலான மிகப்பெரிய லாபத்தை, மிகப்பெரிய தனத்தை அடையக்கூடிய நல்ல நிலை. குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வைகாசி மாதம் தொடங்கி 17ஆம் தேதி கிட்டத்தட்ட இந்த ஆங்கில ஆண்டு முடிந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வளர்ச்சியும் மிக அற்புதமான வேகம் எடுக்கும்.
எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சோ உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு எதிரிகள் கலந்திருப்பார்கள். நீங்க எதிரிகளை அடையாளம் கண்டு சற்று கவனமாக இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கணவன் மனைவியுடைய ரிலேஷன்ஷிப்லையும் சற்று ஈகோ காட்டாமல் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல நிலை. உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருப்பது இந்த காலகட்டத்தில். ஆனால் வாழ்க்கை துணையுடைய காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை அவங்களுக்கு சற்று எல்லாமே ஸ்லோ ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது காட்டுவது போல இருப்பதனால் அவர்களுக்கு சற்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். சோ நீங்க விட்டு கொடுத்து செல்வது ஓரளவிற்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான பலன். பேச்சிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்விலும் சரி, சிம்ம ராசி நண்பர்கள் கணவன் மனைவியிடையே இல்ல வெளிவட்டாரத்தில் ஆபீஸ்ல கூட நீங்க பணி செய்யக்கூடிய இடத்தில் பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்தில் எல்லோரிடமும் சற்று நிதானமாக பேசுவது நல்ல நிலை. குரு கிரகம் உங்களுடைய 2ஆம் வீட்டில் உள்ள கேதுவை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இந்த குரு பாதி நேரம் 5 குடையவராகவும் பாதி நேரம் 8 குடையவராகவும் பேசக்கூடிய வாய்ப்பை தூண்டுவதனால் உங்களை அறியாம நீங்க டங் ஸ்லிப் ஆகக்கூடிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம். சோ நீங்க நிதானமாக பேச வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப மனதில் தீர்மானமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இதுதான் சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியிலான தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கவனமான பலன்களும் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமாகவே சற்று கவனமான பலன்களாகவே வருகிறது. முதலில் இவர்களுடைய இந்த மாதத்திற்குடைய ஒரு சிக்னிபிகன்ஸ், சூரியன் கிரகம் 9ஆம் வீட்டில் மாறுகிறார். இவர்களுடைய 7ஆம் அதிபதி குருவும் அங்கேயே இருக்கிறார். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம். அந்த வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியை சூரியன் கிரகம் நெருக்கி ஒரு பிரஷர் கொடுப்பதனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தந்தையாருக்குடைய அந்த சூரியன் கிரகமும் தந்தையாருடைய பாவகமாகிய 9இல் இருப்பது காரகோ பாவனாஸ்திங்கிற நிலையில் தந்தைக்கும் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். மாறி மாறி உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ திருமண வாழ்வில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய 7ஆம் வீடாகிய உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய மீன ராசியில் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானத்திற்கு பிரீவியஸாக இருக்கக்கூடிய 8ற்கு பின்னால் 7இல் இருப்பது கண்டிப்பாக ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அலட்சியம் காட்டக்கூடாது. அது செவ்வாயாக இருப்பதனால் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கூடியவரை இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக் கொள்வது கூட ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி அதிகமான கிரகங்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 8இலிருந்து 9ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய நிலை இருந்தாலும் ஒரு கிரகம் நகர்ந்த உடனே அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு வேறு ஒரு கிரகம் வருவது போல மேஷத்திற்குடைய செவ்வாய் அங்கே ஆட்சி பெற போகிறார். உங்களுக்கு அது ஆகாத 8ஆம் வீடு. சோ நீங்க இந்த காலகட்டம் முழுவதுமாகவே ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டென்ஷனை கொடுக்கக்கூடிய பலனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பது, திருமண வாழ்வை பாதுகாத்துக் கொள்வது, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், இதெல்லாமே கவனமாக இருப்பது, சுற்று வழியை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு வருமானம் சீராக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் உங்களுடைய உத்தியோகம், தொழில் ரீதியாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்கான சில விரயங்கள், தொழிலுக்கான சில அலைச்சல்களும் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் கன்னி ராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனாக காட்டுகிறது. சோ இதுதான் வைகாசி மாதத்திற்குடைய பலன்கள் மேஷம் முதல் கன்னி வரை. மீண்டும் அடுத்த பதிவில் துலாம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.